வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இந்த நவம்பர் மாதத்திலே சூரியன் உங்களை 7ஆம் இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சி மாறப்போகிறது. அஷ்டமத்துக்கு செல்ல போகிறார் நவம்பர் 17க்கு அப்புறம். 7ஆம் இடத்துலேருந்து பார்த்து கொண்டு இருந்தாலே பலவிதமான அலைச்சல்கள் பிரயாணங்கள் அப்படின்னு இருந்தது. இப்போ அஷ்டமத்துக்கு போனாக்க சார் ஏதாவது ஒன்றுன்னா 8ஆம் இடம் பயம் இல்லைங்களா அப்படின்னா உடலுடைய பாதைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் வலி, முதுகு வலி போன்றவைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதும், தந்தை வழியிலே சில வார்த்தைகளால் சிக்கல்கள் வருவதற்கும், சொத்துக்களில் தந்தை வழி சொத்துக்கள் வருவதில் சில சிக்கல் வருவதும் வாய்ப்பு உண்டு. இந்த 8ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய விருச்சிக ராசியிலே செல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ரிஷபராசியை பார்க்க போகிறார். அது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். ஆனால் சூரியனுடைய பார்வை குடும்பத்தின் மேலே விழுவதனாலே கொஞ்சம் குடும்பத்தை அனுசரித்து செல்வது நல்லது. அவங்கள குழந்தைகளும் சரி கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒற்றுமையாக இருப்பது நல்லது. தேவையற்ற தடித்த வார்த்தைகள் இது கொஞ்சம் பிரிவினை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. மனசளவில் கொஞ்சம் சோர்வு இருக்கும். ஏன்னா முதுகு வலி அந்த மாதிரி வலியில் இருந்தால் கொஞ்சம் சோர்வு இருக்கும் இல்லையா. ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்குற உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த சூரியன் கொடுத்துருவார். 2ஆம் இடத்துல பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு அந்த விஷயம் கிடச்சிரும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மனதிலே ஒரு குழப்பமான சூழ்நிலையாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. முடிந்த வரைக்கும் உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. அவங்க ரிலேட்டடான நிறைய அலைச்சல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இந்த விருச்சிகம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார போகிறார். நவம்பரில் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கிறது தெரிகிறது. குரு நவம்பர் 12ஆம் தேதி உங்கள் ராசியின் 4ஆம் இடத்துலேருந்து வக்கரகதி அடைகிறார். அப்போ 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார் ஆரம்பித்து. அப்போது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ப்ரிடாமினென்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவர் தர்ம அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். கர்மாதிபதி சனி பகவானை தன் பார்வையால் பார்க்க போகிறார். மீன ராசியில் அவர் இருக்கிறார் வக்கரகதியில். இப்போது இந்த வக்கரம் பெற்றவர் அந்த வக்கரத்தை பார்க்க போகிறார். நவம்பர் 29ஆம் தேதி சனி பகவான் வக்கரத்திலேருந்து வெளிவிடுவார். அது வரைக்கும் இந்த பார்வை பலம் எப்படி இருக்கும்னா, தன்னுடைய பார்வையை அவர் மேலே செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லலாம். கர்மம் அப்படிங்கிற விஷயம்னா வேலைகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ வேலையில் நிறைய அலைச்சல்கள், புதிய மாற்றங்களை எண்ணி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுல சில தாமதங்கள் இதெல்லாம் வரும். சனி நிதானமான கிரகம். அவர் 11ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கிறார். லாபத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். தொழில் அடிப்படையில் லாபம் உண்டாகும். சுக்கிர பகவான் துலா ராசியில் உள்ள வருவார் 3ஆம் தேதி அன்றைக்கி. இப்போ மாதம் ஆரம்பிக்கும் போது அவர் கன்னி ராசியில் இருப்பார். அவர் கன்னி ராசியில் இருக்கும்போது புதனுடன் பரிவர்த்தனை யோகம் பெற்று கொண்டிருப்பார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் நிறைய பண வரவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கொடுப்பார். இவர் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு உள்ளே வருவார். இந்த 7ஆம் இடத்துக்குள்ளே வந்த உடனே கலத்தரத்தின் உடம்புல கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிகிறது. அப்போது ரிணரோக சத்ரு அப்படிங்கிற விஷயத்தில் இருந்த இடம் கன்னிராசி, அங்கிட்டிருந்து நமக்கு துலா ராசிக்குள்ளே வரும்போது இந்த காலகட்டங்கள் நவம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கக்கூடியது. இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நவம்பர் 9ஆம் தேதி புத பகவான் வக்கரகதியை எடுக்கிறார். வக்கரகதியில் எடுக்கிறதுனால அஷ்டமத்தில் வக்கரகதி, அவர் 7ஆம் இடத்தை தொடப்போகிறார். அப்போது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சுபமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக சுகம் அப்படிங்கிற ஐடியாஸ் மைண்ட்ஸில் நிறைய வந்துடும். 8ல் செவ்வாய் ஆட்சியில் உட்கார்ந்துருப்பார். செவ்வாய் ஆட்சியில் உட்கார்ந்த இந்த நவம்பர் மாதம் அது புதனோடு சேர்ந்திருக்கார், சூரியனோடு சேர்ந்துப்பார்.
நவம்பர் 19ஆம் தேதி சந்திரனும் சேர்ந்துப்பார். இப்படி ஒரு கூட்டு, 4 கிரக கூட்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இவங்க எல்லாரும் ஒருமுகமாக சேர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டங்களிலே அந்த 19, 20, 21 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு இருக்க வேண்டியது உங்கள் கடமை. அன்றைய நாள் டெஃபினட்டாக அமாவாசையினால் திதி தர்ப்பணங்கள்லாம் செய்வதும் தான தர்மங்களை செய்வதும் கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கஷ்டங்களையும் கடனையும் குறைப்பதற்கு நவம்பர் 8ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருக்கிறது. அன்றைய நாளிலே விநாயகர் வழிபாடு, முக்கியமாக சாயங்கால வேளையில் அருகம்புல்லை வாங்கி போய் பிள்ளையாருக்கு வச்சு கொடுத்து விட்டு அவர்கிட்ட ஒரு 11 தோப்பு கர்ணத்தை போட்டுவிட்டு நல்ல அகல் விளக்கு, நெய் அகல் விளக்கை ஏற்றி தீபம் போட்டு வேண்டிக் கொண்டு வாருங்கள். உங்களுடைய கஷ்டங்களும் அந்த கவலைகளும் தீர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.